தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். ஆண்டவரை போற்றுவோம். இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே, எம் இதழ்களை திறந்தருளும். எம் வாய் உம் புகழ்தனை எடுத்துரைக்கும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. துவக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். பொது காலத்தின் 9ஆம் வாரம், ஜூன் 1, திங்கள்கிழமை, வைகாசி 18. புனித ஜஸ்டின் மறைசாட்சி. உலக சுற்றுச்சூழல் நாள். ஆண்டவரே, நீரே நான் நம்பி இருக்கும் இறைவன். சேசுமரி சூசை நான் மது அடைக்கலத்தில் கண்விழித்து யாதொரு பொல்லாப்பையும் காணாமலும் நினையாமலும் செய்யாமலும் இருக்க கடவேனாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே படுக்கையை விட்டு எழுந்தது போல சகல பாவங்களையும் விட்டெழுந்து மறுபடியும் அப்பாவத்தில் விழாதபடி பாதுகாத்து வழிநடத்துவீராக. தூய ஆவியானவரே இறைவா, எழுந்தருளி வாரும். உம்முடைய விசுவாசிகளுடைய இருதயங்களை நிரப்பும். அவைகளில் சிநேக அக்னியை மூட்டி அருளும். உமது ஞான கதிர்களை வரவிடும். அதனால் உலகத்தின் முகத்தை புதுப்பிப்பீர். ஜெபிப்போமாக. இறைவா, தூய ஆவியின் ஒளியால் எங்கள் உள்ளங்களை நிரப்பினீரே. அந்த தூய ஆவியால் நாங்கள் சரியானவற்றை உணரவும் அவருடைய ஆறுதலால் எப்பொழுதும் மகிழ்ந்திருக்க அனுகிரகம் செய்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய அது இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். கிறிஸ்துவே நம்பிக்கைக்குரிய சாட்சி. இறந்தோருள் முதலில் உயிர் பெற்று எழுந்தவர், மண்ணுலக அரசர்களுள் தலைவர். இவர் நம்மீது அன்பு கூர்ந்தார். தமது சாவு வாயிலாக நம் பாவங்களிலிருந்து நம்மை விடுவித்தார். ஆம், அன்பான இறை மக்களே, என் அன்பான இயேசுவே, எங்கள் ஒவ்வொருவரின் மீட்பரே, ஆயரே, தந்தையே, இந்த அதிகாலை வேளையிலே உம்மை கூவி அழைக்கும் ஆசீர்வாதத்தையும் உம்மை நாடி வரும் ஆசீர்வாதத்தையும் மீண்டும் ஒரு வாழ்நாளை சேர்த்து தந்தமைக்கும், ஒரு மாதம் கடந்து இந்த ஜூன் மாதம் என்கிற இந்த புதிய மாதத்தை, புதிய நாளை, முதல் நாளை எங்களுக்கு தந்து ஆசீர்வதித்துக் கொண்டிருப்பதற்காக நன்றி கூறுகிறோம். கடந்த நாளிலே, கடந்த இரவிலே உம் கைக்குள் கோர்த்து வைத்து பாதுகாத்து எங்களை வழிநடத்தியவரே, கோடான கோடி நன்றிகள். இந்த அதிகாலை வேளையிலே, இந்த ஜூன் மாதத்திற்கென்று நீர் எங்களுக்கு என்னென்ன ஆசீர்வாதம் எல்லாம் தர இருக்கின்றாயோ அவற்றை அனைத்தையும் எங்களுக்கு தந்து தூய ஆவியானோருடைய கொடைகளால், வரங்களால், கிருபையால் எங்களை நிரப்பிடவும் உமது அன்பும் ஆசீரும், உமது பாசமான முத்தமும், உமது அரவணைப்பும், உமது திரு இருதய ஆசீர்வாதமும் பேரிரக்கமும் எங்களுக்கும், எங்கள் பெற்றோருக்கும், உடன் பிறந்தோருக்கும், குடும்பங்கள், குழந்தைகள் அனைவருக்கும், நாங்கள் பணி செய்கின்ற இடங்களிலே உள்ள ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும், ஒவ்வொரு இதயத்திற்கும் கிடைக்கப்பெற வர வேண்டி எங்களையே அர்ப்பணித்து ஜெபிக்கின்றோம். எங்களை ஆசீர்வதியும், எங்களை உமது அருளால் நிரப்பும். இந்த உலகமானது தூய்மையோடு நாங்கள் பயன்படுத்தி வாழ வேண்டும் என்பதற்கு உரிமை உள்ளவர்கள், கடமை உள்ளவர்கள் என்பதை நாங்கள் உணர எங்களுக்கு வரம் தாரும். விசாலமான இந்த உலகிலே இறைவா, உம்மை சிக்கன பற்றி கொண்டு வாழும் ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தந்தருளும். எல்லா சூழ்நிலையிலும் யதார்த்தமாக நாங்கள் வாழ்ந்திடவும், உம்மை மட்டுமே நாங்கள் நம்பிக்கை கொண்டு வாழவும், தொடர்ந்து எங்களுடைய நம்பிக்கை, எங்களுடைய விசுவாசம் நேர்மறை நிறைந்ததாக, உமது ஆசீர் நிரம்பியதாக இருக்க வரம் வேண்டி நீர் கற்றுக் கொடுத்த ஜெபத்தின் வழியாக வேண்டுகிறோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் உட்படுத்தாதேயும், தீமை நின்று எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். இறைவா, நான் துரும்பிலும் துரும்பு, தூசியிலும் தூசி. நீர் என்னில் செயல்பட்டால் நான் வல்லமையுள்ள கருவியாவேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் திரு இருதய ஆசீர் நமக்கு எப்போதும் கிடைக்கப்பெற வேண்டுவோம்.
இயேசுவின் திரு இருதயமே எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதியும். அனைவருக்கும் காலை வணக்கம். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென்.